ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம புராணம் 25ஆம் அத்தியாயம். புலம் கடவுள். கோமுகத்தில் உள்ள கடவுளின் பெயர் வராகமூர்த்தி. மந்தாரத்தில் மதுசூதனன், கபிலரின் தீவில் ஆனந்த பிரபாசத்தில் ரவிநந்தன, வைகுந்தத்தில் உபான மகேந்திர, நிருபத மஜ ரிஷப திருத்தலத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு, துவாரகையில் பூபதியில், பாண்டு சாகியத்தில் தேவேஷாவில், வசுருத்ரத்தில், ஜெகத்பதியில், வள்ளிவதத்தில், நாரதிபுவில், சித்திரகூடத்தில், ஹரி தபோத், மினுயுக்தி, மினுவாச, அச்சிந்தியா, கந்தமாதன மலையில், ஹிருஷிகேஷர், கந்தத்வாரத்தில், பயோதரா, சகலாவில், கருடத்வஜன், சயாகாவில், கோவிந்தா, பிருகதவனத்தில், கோபாலன், வடமதுரையில், ஸ்வாயம்புவமனு, கேதாரத்தில், மாதவன், வாரணாசியில், கேசவன், புஷ்கர திருத்தலத்தில், புஷ்கராக்ஷ மற்றும் திருஷ்டத்யும்னன், திருணபிந்து வனத்தின் நாயகன், ஜெயத்வஜா, சிந்து நதி கரையின் அசோகர், கசாரதத்தில் மகாபாகு, தேஜோவனத்தில் அமிர்தம், விஸ்வஸ்யுபத்தில் விஸ்வேஷா, மகாவானில் நரசிம்மர், ஹலங்கராவில் ரிபுஹரா, தேவசாலையில் திரிவிக்ரமன், தசபுரத்தில் புருஷோத்தமன், குஹரஜத வித்யாகாவில் வாமனன், வராக திருத்தலம், தியோதரவனில் குஹ்யா, காவேரியில் நாகசயா, பிரயாகையில் யோகமூர்த்தி, வியோஷ்டிமியில் சுதர்சனம், குமார தீர்த்தத்தில் கௌமர், லோகித கஷேத்திரத்தில் ஹயக்ரீவர், உஜ்ஜயினியில் திரிவிக்ரம, லிங்க கூடத்தில் சதுர்புஜ, பத்ர கஷேத்திரத்தில் ஹரிஹர, குருக்ஷேத்திரத்தில் விஸ்வரூப, குருக்ஷேத்திர விஸ்வரூபத்திற்கு அடுத்து கேகலாயுந்தில் கே மற்றும் பண்டாரத்தில் வாசுதேவா, சக்கர தீர்த்தத்தில் சுதர்சனம், அதிய கஷேத்திரத்தில் விஷ்ணுபாத, சகர கஷேத்திரத்தில் சாகர, மானச பிரம்மா, தண்டக கஷேத்திரத்தில் நாகமோக்ஷம், திரிகூடத்தில் பாஸ்கரர், மேரு சிகரனை விரஜா புஷ்பாத்திரராகவும், பாலா மீது புஷ்பாத்திரராகவும், யசஸ்கரத்தில் மகுதாஸ்கரராகவும், பாலகடலி, விமல கஷேத்திரத்தில் சனாதனன், சிவனடி கஷேத்திரத்தில் சிவகரம், கயையில் கதாதரர் என அவர் சூதத்தை ஓதினார். அந்த முக்கியமான இடங்களையும் அவற்றிலுள்ள பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பெயர்களையும் குறிப்பிட்டார். இவை நான் கற்பனை செய்து பார்த்த விஷயங்கள் அல்ல. ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ஒரு முறை பிரம்மதேவரிடம் கேட்டபோது அவர் கூறினார், அந்த கடவுளின் வாயிலிருந்து வெளிவந்தவை உயர்ந்த கொள்கைகள் மற்றும் உயர்ந்த தூய்மை என்று நான் வேறு எதுவும் கூற தேவையில்லை என்று எண்ணுகிறேன். இதன் சாராம்சம் கடவுள் ஒரே வார்த்தையில் கூறினார். அது என்னவென்று தங்களுக்கு தெரியுமா? உயர்ந்த உயிர், எக் பஷ்யதி சமுச்சதே, பரமாத்மாவை எங்கும் காண்பவன் முக்தி அடைகிறான். இந்த இடத்தில் பகவான் ஸ்ரீஹரியின் 68 நாமங்கள் உள்ளன. காலை எழுந்தவுடன் இந்த 68 நாமங்களை கூறுபவருக்கு 1000 களஞ்சியங்களின் பலன் கிடைக்கும். வேறு ஒருவர் இந்த நாமங்களை கூறும்போது கவனமுள்ள மனதுடன் கேட்பவர்களுக்கும் அதே பலன் கிடைக்கும். இந்த நாமங்களை தினமும் தூய்மையாக கூறுபவருக்கு கெட்ட கனவுகளோ துரதிருஷ்டமோ வராது. இந்த நாமங்களை ஒரு நாளைக்கு 3 முறை உச்சரிப்பவர் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபட்டு தனது வாழ்க்கையின் இறுதியில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நிலையை அடைவார். இது சந்தேகத்திற்கு இடமில்லாத ஒரு கூற்றாகும். ஒரு மனிதன் தன்னால் முடிந்த வரை இந்த இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று கூறி சூதமா முனிவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறிய சில புனித தலங்களை குறித்து பிரம்மதேவரிடம் கூறினார். 25ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.